வாங்க இப்போ சிக்கன் மிளகு கிரேவி செய்யலாங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்தீங்கன்னா கடைசியில எல்லாம் சில ஐட்டங்கள் நம்ம சேர்த்துவோம். சரிங்களா? மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாய் வெறும் வானலியில் வறுத்து அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு லைட்டாக வணக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. பெரிய வெங்காயம்னா அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. அது கொஞ்சம் வணங்கட்டும். கொஞ்சம் இது எல்லாம் ஒரு மிதமான தீயில் வச்சுக்குங்க. இதோட தக்காளி சேர்த்துங்க, நல்லா வணக்குங்க. இது எல்லாம் வணங்கி வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வணக்குங்க. கொஞ்சம் உப்பும் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வணக்குங்க. எல்லாம் மிதமான தீயில் இருக்கட்டும். கடைசி வரைக்கும் வீடியோவுக்கு வாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட சிக்கனை சேர்த்து ஒரு பெரட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வைங்க. இது லைட்டாக வேகட்டும். இப்படி வெந்துட்டு இருக்கும்போதே நாம் போய் இந்த மிளகு மற்றதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் வாட்டர்லேயே கொஞ்சம் வெந்துருச்சு. இதோட அந்த அரைச்சிட்டு வந்த மிளகு மற்ற மசாலாவை சேர்த்துங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. சேர்த்து ஒரு பெரட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க வேகிற வரைக்கும். இது வேகட்டுங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது நாம் போய் தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு வாங்க. பாருங்கள், இது ஓரளவுக்கு கிரேவி பதம் வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துங்க. லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா அது போதும். சரிங்களா? அருமையான சிக்கன் மிளகு கிரேவி ரெடிங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். கிரேவியை எடுத்துட்டு மீதி இருக்கிற சிக்கனை சுக்காவாக கூட வறுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.